ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மோனிஷா உமாநாத் vlogs. இன்னைக்கு பூந்தி லட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பூந்தி லட்டு செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறேன். கடலை மாவு வந்து நல்லா ஜலிச்சுட்டு சேர்த்துருக்கிறேன். நீங்களும் சேர்க்கும் போது ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது 2 கப் அளவுக்கு கடலை மாவு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் 1 கப்பு ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க் ஒன்று வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈவனாக. விஸ்க் இல்லைன்னா நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாவோட பதம் வந்து தோசை மாவோடைய பதத்தில் இருக்கணும். ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா பூந்தி வந்து நம்ம ஊற்றும் போது வராது, நமக்கு ஈஸியாக வந்து விழாது. இப்போ மாவு வந்து பாருங்கள் நல்லா ஈவனாக வந்து கட்டிங்கெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா வந்து கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது நமக்கு நல்லா வந்து கரெக்டாக தோசை மாவு பதத்தில் வந்து இருக்கணும். இப்போ இந்த மாவு கூட நான் வந்து ஆரஞ்சு ரெட் கலர் வந்து நான் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ மாவு பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தோசைக்கு நம்ம வந்து எப்படி நம்ம மாவு கரைப்போமோ அதே அளவுக்கு வந்து மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு திக்னஸில் இருக்கணும். இப்போது ஸ்டவ்வில் வந்து கடாய் வந்து நான் ஒரு அகலமான நல்ல திக்கான கடாய் தான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா அடிகனமான கடாய் எடுத்துருக்கிறேன். எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது. இப்போது பூந்தி லட்டு வந்து செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி பூந்தி கரண்டி தான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கரண்டி இருந்தால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கடையில் வந்து ஒரு 100 ரூபீஸ்க்குள்ளே தான் இருக்குது. இப்போ இந்த பூந்தி கரண்டியில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை வந்து அப்படியே வந்து ஊற்றிக்கலாம். இங்கே வந்து பாருங்கள், நம்ம ஜஸ்ட்டு ஷேக் பண்ணாலே போதும். கரெக்டாக வந்து நமக்கு பூந்தி வந்து விழுந்துடும். நம்ம கரெக்டான பதத்தில் வந்து கரைச்சிருக்கணும் மாவு. ஒரு 2 கரண்டி மட்டும் நான் வந்து ஊற்றிக்கிட்டேன். பூந்தி போட்டு 10 to 15 செகண்ட்ஸ்குள்ளே எடுத்துருங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம பர்ஃபெக்டான சைஸ் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் வந்து தட்டையாக இருந்தால் அப்படி தான் இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு பூந்தி லட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பதத்தில் இருக்கும் போது நீங்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துருங்க. பேட்ச் விடுறதுக்கு வந்து பாருங்கள், நான் இந்த மாதிரி ஜல்லி கரண்டி தான் எடுத்துருக்கிறேன். வீட்டில் வந்து உங்களுக்கு பூந்தி கரண்டி இல்லைன்னா இந்த மாதிரி ஜல்லி கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஜல்லி கரண்டி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் பூந்தி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்கள் ரொம்ப நேரம் வந்து இது போட்டுட்டு ரொம்ப நேரம் விடக்கூடாது, ஹார்டாகிடும். அப்போ ஹார்டாகிடுச்சுன்னா காரா பூந்தி மாதிரி ஆகிடும். ஒரு 10 to 20 செகண்ட்ஸ்குள்ளேயுமே நீங்கள் வந்து ஜஸ்ட் போட்டு டக்குன்னு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து எடுத்துருங்க. அதே மாதிரி மாவு கரைக்கும் போது நீங்கள் வந்து சோடா மாவு, உப்பு எதுவுமே வந்து போட தேவையில்லை. இப்போ வந்து பாருங்கள் நல்லா எனக்கு வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நல்லா வந்து சாஃப்டாகவே இருக்கணும், மொறுமொறுன்னு ஆகக்கூடாது. இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கும் போதே நீங்கள் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து போட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா பூந்தியுமே வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக தான் வந்து பொரிச்சு எடுத்துக்கணும். பொரிக்கும் போது வந்து ரொம்ப வந்து ஷேப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அதே மாதிரி பூந்தி வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்ம அழுத்தி பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக வந்து இருக்கணும்.
நமக்கு வந்து ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கக்கூடாது, மொறுமொறுன்னு இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக தான் இருக்கணும். அதுக்கு நீங்கள் நல்லா சூடாக எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நீங்கள் வந்து மாவு ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட்ஸ்லேருந்து 20 செகண்ட்ஸ்க்குள்ளே எடுத்துட்டிங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த பூந்தி வந்து அப்படியே ஆறட்டும். இது ஆறத்துக்குள்ளே நம்ம வந்து சக்கரை பாகு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சக்கரை பாகு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். 2 கப் நம்ம வந்து கடலை மாவு எடுத்தோம். 2 கப் கடலை மாவுக்கு 1 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிட்டா சக்கரையுடைய அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ சக்கரை பாகுக்கு 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ சக்கரை வந்து நல்லா கரையட்டும். இப்போ சக்கரை பாகு வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஹாஃப் ஸ்ட்ரிங் தான் இருக்கணும், ஒரு பாதி கம்பி பதம் தான் இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு இதில் வந்து முந்திரி, திராட்சை நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதில் அளவெல்லாம் இல்லை. நான் வந்து இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி, 2 ஸ்பூன் வந்து திராட்சை போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்திருக்கேன். இந்த நெய்யோடு சேர்த்து நான் வந்து இந்த ஜீராவில் போட்டுக்கிறேன். இந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து நமக்கு அந்த லட்டு சாப்பிடும் போது நெய் லட்டு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதில் தேவையான அளவு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஜீரா வந்து நான் அப்படியே மூடி போட்டு வைக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற பூந்தியை வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மோட் மட்டும் வச்சு நீங்கள் டக்குன்னு வந்து எடுத்துருங்க. இப்போது மிக்ஸில் வந்து பாருங்கள், நல்லா வந்து ஒரு பல்ஸ் மோட் வச்சு ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு திருப்பு மட்டும் திருப்பி எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு பதமாக வந்து கிடைக்கும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த பேட்சுமே வந்து அதே மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்பலாம் நீங்கள் வந்து விடக்கூடாது, ஜஸ்ட் ஒரு 2 திருப்பு மட்டும் திருப்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். 2 கப்பு நம்ம மாவு போட்டாலே நமக்கு இந்த அளவுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம ஜீரா வந்து பாருங்கள் நல்லா வந்து சூடாக இருக்குது. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கிற பூந்தியை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். டக்குன்னு வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாக வந்து செஞ்சிடலாம். ஜீராவில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம 2 கப்பு மாவுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திங்கன்னா அதோடைய ஜீரா வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து நமக்கு இன்னும் வந்து இந்த பூந்தி வந்து இந்த ஜீராவை எல்லாத்தையுமே வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும், நல்லா இழுத்துக்கும். இழுத்துக்கினதுக்கப்புறமா நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு வந்து லட்டு பிடிக்க கரெக்டாக இருக்கும். இப்போ சூடாக இருக்கிறதுனால அப்படியே இருக்குது, கொஞ்சம் இலகுவாக இருக்குது. இப்போ நல்லா இதை வந்து நான் செட் பண்ணிடுறேன். இப்படி செட் பண்ணிவிட்டு மூடி போட்டு 15 மினிட்ஸ் நான் அதை அப்படியே விட்டுடுறேன். 15 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து லட்டு பிடிச்சிக்கலாம். 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பூந்தி எடுத்துக்கிட்டு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப புதுசாக செய்கிறவங்க கூட நீங்கள் வந்து டக்குன்னு வந்து செஞ்சிடலாம். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். லட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு பர்ஃபெக்டாக லட்டு வந்திருக்கு. இப்போ அடுத்த லட்டையுமே வந்து பாருங்கள் நல்லா ஷேப்பாக வந்து உருட்டி எடுத்துக்கிட்டாச்சு. எந்த அளவுக்கு நமக்கு பதமாக இருக்குது பாருங்கள் லட்டு. இதே மாதிரி நான் எல்லா லட்டையுமே வந்து உருட்டிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இன்னைக்கு பூந்தி லட்டு எப்படி செஞ்சோன்றதை பார்த்தீங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.